அழகா இவ்வளோ அழகா இருக்கும். இதெல்லாம் மாமா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மீன் பேர் வந்து மடவை மீனுங்க. சூப்பரா இருக்கும். குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும், வறுத்தாலும் நல்லா இருக்கும். வரவை புல்லாக்கண்டை விராலு இனப்பெருக்கம் பண்றதுதான் சாப்பிடணும். வளர்ப்பு கண்டது கட்லா ரோகு கண்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடுவோம். ஏரி வவ்வாலுன்ற பேரு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கிட்ட தாங்க நின்றுட்டு இருக்கோம். நேற்று செம்ம மழை காத்துங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சண்டே, அதுவுமா வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி தான் இருக்கும். ஆனால் எப்படி மப்பாரமாக இருக்குது பாருங்க. ஏன்னா வெயிலே இல்லை. நேற்றெல்லாம் செம்ம வெயில். அந்த வெயிலுக்கு மழை வந்துடுது. 2 நாளாக நம்ம ஊரில் மழை நைட்டு. ஆனால் நைட்டில் தான் பெய்யுது. பகல்லெல்லாம் மழை பெய்யல. இங்கே பாருங்க பூவெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க. நாங்கள் இங்கே வராதனால பூவே கொட்டிகிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மல்லி பூத்துருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய மல்லி பூத்துருக்கு. அது மட்டும் இல்லை, மாதுளம்பழம் செடிங்க அப்படியே இருங்க. ஒரு பூச்சி ஒன்று அங்கே கூடு கட்டியிருக்கு. அதை காட்டுறேன் பாருங்க. அது 8 கால் பூச்சா என்ன பூச்சின்னு தெரியல. நான் காட்டுறேன் இருங்க. அப்படிங்க பாருங்க எவ்வளோ ஒரு பூச்சி பாருங்க. எப்படி சிலந்தி பூச்சி மாதிரி பாருங்க, எப்படி கூடு கட்டியிருக்கு பாருங்க. அது அப்புறம் வந்து நம்ம வீட்டு வேலை வந்து பரபரப்பாக ஆகிட்டு இருக்கு. அது வந்து பில்லர்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. பூங்கெலாம் நிறைய பூத்துட்டு இருக்கு. அதுக்குள்ளார ஸ்ரீவாணி பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மாதுளம்பழம் செடி காட்டுறவாங்க. நிறைய பிஞ்சு வந்துருக்கு, நிறைய இருக்கு. வாங்க காட்டுறவாங்க. இது கூட மல்லி நிறைய பூத்து கொட்டிட்டு இருக்குங்க. கொஞ்சம் செடிங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இன்னும் நம்மளுக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டு வேலைங்க ஆகிட்டு இருக்கா. அதனால செடிங்க க்ளீன் பண்ணதான் இருக்கு. ஏன்னா இந்த சிமெண்ட்டு மணல் அதெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்சு செடிங்கெல்லாம் குளிச்சு முடிச்சிடுச்சு. சரி வாங்க நம்ம மாதுளம்பழம் செடி பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் செடி பாருங்க. குழந்தை செல்லக்குட்டி நல்லா வளர்ந்துன்னு இருக்கு. இங்கே பாருங்க மாதுளம்பழம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்க அழகாக இவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் மாமா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பூங்க நிறைய வந்துட்டு இருக்கு. காட்டுறேன். இந்த பூங்க நிறைய வந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க ஃபுல்லாக மாதுளம்பழங்க. நிறைய பிஞ்சு பூ வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஓணம் கட்சி பூ நிறைய பூ வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே மாதுளம்பழம் பூ நிறைய வந்துருக்கு. அது சீசனா என்னன்னு தெரில. ஆனால் நான் எப்படா பூ வரேன்னு காத்தேன். ஆனால் வந்தோடனே நிறைய வந்து பாருங்க எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பாருங்க. ரோஸுங்க கூட நிறைய பூத்து இருக்கு. நிறைய ரோஸ் பூத்துருக்குங்க. மதானி செடி கூட சூப்பராக பூத்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டுங்க செடி நல்லா பெருசாக வந்துட்டு இருக்கு. டர்னு சவுண்டு கேட்போம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டு வேலை ஆகிட்டு இருக்கீங்களா, அதனால வந்து சிமெண்ட் மணல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. அதனால அந்த சவுண்டு. பாருங்க ஃபுல்லாகவே செடி நல்லா வந்துச்சு. ஆனால் இன்னும் வந்து பூவை வைக்கல, பிஞ்சும் வரல. இதில் அது என்னன்ட்டு மறக்காமல் எனக்கு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணுறேங்க. என்ன பண்ணால் மரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் பூ சீக்கிரம் வரும், காய் சீக்கிரம் வரும்னு சொல்லுவேன். கியா நிலங்க இது வந்து ஒரு இடத்துல கிடைக்காது. இந்த கியா நிலம் வந்து ஒரு இடத்துல கிடைக்காது. இது சும்மாவே அப்படியே பறித்து சாப்பிடலாம். ஆனால் காலையில் டைம் பறித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கத்தாய செடியும் நல்லா வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. புதினா பாருங்க, புதினா வச்சேன், அதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. ஒரு 2 இனுக்கு புதினா வச்சேன் இல்லைம்மா, நல்லா வந்துட்டு இருக்கு அந்த புதினா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த அப்படியே நம்ம வீட்டு வேலையாக ஆகிட்டு அப்படியே காட்டுற வருங்க. ஃபுல்லாகவே நம்ம வீட்டு வேலை ஆகிட்டு இருக்கு. கீழே இதனால பீம் போடுறாங்க. பீம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செவுரெல்லாம் எழுப்புவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தோட்டத்தை பார்த்தோம். சரி வாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன செய்கிறேன்ட்டு வந்து பாருங்கள். வாங்க அப்படியே போகலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் தட்டல் போட்டெல்லாம் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாலே எனக்கு என்ன வாங்கணுமோ இல்லையோங்க, அந்த பொருள் கண்டிப்பாக வீட்டில் சமைக்க வாங்கினா. சரி வாங்க வாங்கி வச்சு போகலாம் வாங்க வீட்டுல. என்னண்ணா மீன்? மீனா? ஆமா. புதுசா கவர் கட்டியெல்லாம் எடுத்து வந்துருக்கேன். இல்லண்ணா இன்னைக்குதான் வந்தது மீன். அது வந்து நம்ம வாங்குற கடையில வந்து மீன் ஃப்ரெஷ்ஷா வர இருந்ததா, அதனால அப்படியே கொடுத்தாங்க. அப்படியே எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து இப்ப அப்படியே வெளியே வா, அப்படியே வெளியே வா, அப்படியே வெளியே வா, அப்படியே வா, அப்படியே உட்காந்து கத்தி கட்டாரு. நீ காட்டி இப்ப காட்டு.
என்னடா அது அப்படி குச்சி மாதிரி நிக்குது? ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். மடவை இந்த மீன் பேரு. மீன் பேரு மடவை. ஆமா, இந்த மீன் பேரு மடவை மீன். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா மடங்கிட்டே இருக்குமா? மடங்கினா இருக்காது, ஸ்டெடியா நிக்கும். குறவை மீன் மாதிரி இருக்குதுமா அது? அது அப்படிதான் இருக்கும். ஆனா மடவை, கடல் மடவை. ஸ்ரீவாணி பாப்பா தூங்கிட்டா, அவ மூச்சு இருந்தா குச்சிட்டு இருப்பா. செவ்வறு கலரும் ட்ரெஸ் கலரும் ஒண்ணாங்குது. அப்படியா? இந்த மீன் பேர் வந்து மடவை மீனுங்க. சூப்பரா இருக்கும். குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும், வறுத்தாதான் நல்லா இருக்கும். இதுலயே வந்து சின்ன சின்ன மீன் இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். மீனும் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷா குடிச்சிட்டு வந்த மீன் தான். இங்க பாருங்க, அது செதில் வந்து ரெட் கலரா இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. என்னன்னா இதனால இருக்கா? என்னது இது? மழை பெய்யுது இருக்குல்ல இப்போ 2-3 நாளா. சரி, வெயிலா இருக்கு, மழையா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மழை இருக்குது நம்ம ஊர்ல. அதனால கொஞ்சம் சூடா இருக்கிட்ட மீன் நண்டு வாங்கினேன். சரி, ஓகே. நேற்றுலாம் கடல்ல இருந்தாங்க, நேற்று நைட்டு போட்ல இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அரக்கோணத்துல இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு குழம்பு வச்சிடலாம், அதுக்கப்புறம் மீன் கிளீன் பண்ணிக்கலாம். எப்படி நேராகுது வேற தான் மடவை மீன். யாரு இவன் எப்படி ஸ்டீவான் இல்லவா தூங்கி நிக்கிறாப்பா, இல்லன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சியா சியோ சியோ. இது ஸ்டிப்பா இருக்குல்ல, இந்த பெரால் எடுத்துட்டு வந்து எப்படி ஆக போகுது பாரு. இந்த ஸ்டிப்பே வந்து இந்த பெரால் தான், ஆனா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். ஓகே, செய்யலாமா? செய்யலாம். மீன் குழம்பு செய்ய போறேன். மீன் குழம்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. வந்து இது கூட வந்து நான் கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அது கூட நம்ம வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் கட் பண்ண வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிட்டுருவாங்க. இது கூடவே நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி கட் பண்ணிடலாம். நான் 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 தக்காளி போதும். ஏன்னா வந்து புளி கரைசலுக்கு 1 தக்காளி. ஏன்னா எந்த குழம்புக்குமே வெங்காயம் வந்து வதங்குச்சுன்னா நல்லா இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. எவ்வளோத்துக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்குதோ அது குழம்பு நல்லா இருக்கும். பிரியாணிக்கு கூட வெங்காயம் வதக்குனால நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வந்து உப்பு, ஏன்னா நான் புளி கரைசல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். அதனால வந்து தக்காளியில கம்மியாக தான் போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கும்போது இப்போ நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிடுவாங்க. இது வந்து புளி கரைசலுக்குங்க. இங்கே வந்து தக்காளி வதங்கிட்டு
புளி கரைசலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கலந்த மிளகாத்தூள், இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். நான் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா புளி கரைசல் நம்மளுக்கு புளி வந்து கரைச்சி வச்சாச்சு, உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கலந்த தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கூட தீர்ந்து போயிடுச்சுங்க. வெயில் வரப்போ தான் காய வச்சு அரைச்சிக்கணும். நான் அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன், இதில் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு இது ஒரு 10 நிமிஷம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த ஸ்மெல் போச்சுன்னா இந்த புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது பாருங்க எப்படி வதங்கிட்டு இருக்கு பாருங்க. எண்ணெய் எப்படி மேலே திரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடனே நம்ம ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. கடு அப்படியே ஒட்டாத இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாத இருந்தாலும் அது குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தக்காளி காயாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் நல்லா பழமாக இருந்ததுன்னா அதில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தக்காளியும் நல்லா தான் இருக்கும். பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். வாங்க. குழம்பு இப்போ கூட்டி விட்டோன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆனால் அது குழம்பு மீன் போடுறப்போ அது ஒரு ஸ்மெல் வரும். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். குழம்போட ஃப்ளவரே மாறிட்டு இருக்கும். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வெங்காயம் காடை முட்டை மிதங்கிட்டு இருக்க மாரி மிதங்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வெங்காயம், சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அப்பா இருந்தா வாங்கிட்டு வரமானாரு. இல்லப்பா இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு வைப்பேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு அப்பா சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்து. எப்ப கேட்டாலும் சாம்பார் வெங்காயம் இல்லைன்றாங்கம்மா அப்படின்ட்டாரு அப்பா. குழம்பு கூட்டி முடிச்சாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு குழம்பு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீன் கழுவிட்டு வந்துடலாம். வாங்க. என்னண்ணா கிலோ கிலோவா? உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும் சொல்லு. இல்ல மீன் கடல வேலை செய்யற மாதிரி கரெக்டா கல்லு கத்தி எல்லாம் ரெடியா வச்சுக்கிறியா? நம்மளுக்கு இந்த வேலை தெரிஞ்சா தெரியுதா? என்ன வாரமும் அதே சண்டே ஸ்பெஷல்ல வந்து இந்த பிறால் இருந்ததுல அது நான் மீன் சொன்னேன். அது ஷீலா மீன். ஷீலா மீன். ஓகே. இது மடவை. ஆனா இது வந்து ஏரியில இப்போ ஏரியில கண்ட மீனுன்னு சொல்லுவாங்க. ஏரியில மீன் நீங்க போய் சொல்றீங்க. இது வந்து இது ஏரி மீன். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏரி மீனா கண்ட மீனான்ட்டு. ஏரி மீன் இப்படி இருக்காது. இது கடல் மீனுங்க. கடல் மீன்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க கடல் மீன்ல போயிட்டு மடவை மீன் கேட்டாலே கொடுப்பாங்க. ஆனா இது வந்து பாக்கிறதுக்கு கண்ட மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு ஆனா கண்ட கிடையாது. அதெல்லாம் என்னது ஏரி மீன் மடவை சொல்லிட்டு கடல் மீன் ஏமாத்தி. ஏரி மீன் இப்படி இருக்கமா இவ்வளவு வெள்ளையா? ஃபர்ஸ்ட் அத யோசிங்க. இருக்காதா? ஏன் இவ்வளவு ஃபுல் கண்ட இருக்கும் அது மாதிரி? இப்படி இருக்காது. அப்படிதான் இருக்கும். இத க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏரி மீன்ல வந்து வேற மாதிரி இருக்கும். ஆமா. இந்த அரகோணத்துல 2 கண்ணு பிரிட்ஜ் தாண்டி அந்த அங்காளம்மன் கோயில்ல மீன் கடை வச்சுக்கிறாங்க பக்கத்துல. அங்க வந்து இவங்க வந்து ஸ்பெஷலா கடல் மீனுக்காக வச்சுக்கிறாங்க. இது ஏமாத்துறதுலாம் கிடையாது. அவங்க
ஆகத்து சேம் ஒரே மாதிரி. அதேதான். இப்போ யூடியூப்ல கூட இப்போ நீ சொல்ற மாதிரி நம்ப மாட்றாங்க. சொன்ன கரெக்ட் தான் நீ சொல்றது. சொன்ன கில்கண்டை தானே நீ சொன்னது. அந்த மீன் கூட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அது வேற இது வேற. அந்த மீன் வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியாது. நானா வழுக்கின்னு போவோம். இது பேர் எவ்வளவு ஸ்டிப்பா இருக்கு இப்ப பேரு பெறால எடுத்துட்டு அப்ப கூட எப்படி இருக்கு பேரு. அந்த மீன் வந்து வழுக்கின்னு போவோம். 1 கிலோ நினைக்கிறேன்ல. 1 கிலோக்கு மேல. 1 கிலோக்கு மேல. கிலோ கணக்கு தானே மீன். அங்க கிலோ கணக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவ வந்தது கடல் மீன் தான் அதிகமா எடுக்கிறா. ஏரி மீனெல்லாம் எடுக்கதே கிடையாது. ஏரி மீன் இது கொரவை புலாக்கண்டை விராலு இனப்பெருக்கம் பண்றதுதான் சாப்பிடணும். அந்த வளர்ப்பு கண்டை கட்லா ரோகு புல்கண்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடுவோம். ஏரி வவ்வாலுங்கிற பேரு. ஆமா ஆமா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. பாத்துங்க. அத நீ பாத்துக்கோ. அந்த மீன் தான் நம்ம வீட்டுல வாங்கின்னு இருப்போம். நான் சாப்பிடவே மாட்டேன். கேட்ஃபிஷ் அது சாப்பிடவே கூடாதுன்னுவாங்கல்ல. ஆமா எல்லாத்தையும் சாப்பிட கழிவு எல்லாமே ஏரியில தானே இருக்கும். அது அதான் அந்த குழ குழான்னு இருக்குமே. ஈஸியா கட் பண்ணிட்டேன். குடலு கொழுப்பு சன கொழுப்பு வேணா போட்டுறது. ஆனா இதுல அந்த அப்படி உறிஞ்சி சாப்பிட்றது தான் டேஸ்ட். இல்லைன்றதுதான் மீன் குழம்புல அந்த எலும்போட வர்றது அப்படி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுவும் இதோட பெரிய பெரிய தலைங்கெல்லாம் இன்னும் டேஸ்டா இருக்கும் தெரியுமா. க்ளீன் பண்ணியாச்சுண்ணா. இதோ 2 தலையை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மீன் பார் கையிலேயே ஒரு அழகா கட் பண்ணி இருக்கோம் பார். சும்மா கறி மாதிரி கூட வறுத்துக்கலாம். கறி துண்டு மாதிரி அஞ்சு இருக்கு. இந்த மீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல வாங்கி செய்யுது. ஓகே. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துனாங்களா. மஞ்சாத்தூள் கல்லுப்பு. ஏன்னா இது கடல்ல இருந்தா கூட அந்த சேத்து உள்ள போய் மாட்டிக்கும். கடல்ல வந்து சேருன்னு சொல்ல முடியாது. அந்த மணல்ல போய் மாட்டிக்கும். அதெல்லாம் அந்த மணல் வாசனை கொஞ்சம் வரும் இதுல. அதான் நம்ம இந்த மாதிரி மஞ்சாத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் வரைஞ்சிக்கினா அந்த வாசனை வராது. லாஸ்டா ஒரு 4-5 வாட்டி அலசிட்ட ஒண்ணி தான் இது பண்ணணும். அவ்வளவுதான். நண்டு எப்படி கிளீன் பண்றதுன்னு கேட்டு இருந்தாங்கல்ல. அப்படின்னு சொல்லி எப்படி கிளீன் பண்றதுன்னு பெரிய இருக்கிறதுல பெரிய நண்டு போலக்குது. 2 காலை வச்சுட்டு எல்லா காலம் அப்படி புட்டுங்க. எல்லா காலம் அப்படி புட்டுட்டு அப்படி பாருங்க என்னென்ன காலை புடுறாங்க மட்டும் பாருங்க. அந்த காலை அப்புறம் அந்த ஓடு எங்க எடுக்கணும்னா அங்க பாருங்க அது பிரிக்கணும். அதை பிரிச்சு அப்படி எடுத்தா அந்த கழிவு அப்படியே வந்து அது அப்படி மேலே எல்லாம் அப்படி இருக்கும். நீங்கள் கை வச்சாலே தெரியும் அது என்ன கழிவு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? ஆமாப்பா. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கழுவுனா அதோட இருக்கிற வெள்ளையெல்லாம் போயிடும். அவ்வளோதான். இது பாதியாகவும் வெட்டிக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நன்றி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சன நண்டே வரமாட்டேங்குது. சன நண்டு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா. சனனா இது ஃபுல்லா இங்க வந்து சிகப்பு கலர்ல சனம் இருக்கும். அதான் சொல்றேன் ஃபுல்லா சனம் இருக்கும். சனம் இல்லை இதுல. அவ்வளோதாங்க. அலையே நண்டு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் மறக்காமல் நண்டு வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் சமைச்சு சாப்பிடணுமா? ஆமாம், சில பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் போடுவேன். இது சின்ன நண்டா? சின்ன நண்டுல சனை பாருங்க. இதுதாங்க ரெட் கலர்ல இருக்குதான் சனை. பாத்தீங்களா? இதுதான் சனைன்னு சொல்லுவாங்க. சனைன்றது முட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா.
அவள் லலிதா வந்து சனன்னு சொல்றா, ஆனா முட்டை அது. இது வந்து உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆமா, தண்ணி ஊற்றினா அது போயிடும். தண்ணி ஆஹா, அது எப்படி ஊற்றணுமோ பக்குவமா அப்படி ஊற்றணும். பக்குவமா ஊற்றணும், அவ்வளோதான். இதுதான் சன நண்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், காரம் பார்த்தேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்க. இதில் வந்து நான் காரம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வெறும் தூள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுறதுக்கு. கலந்த தூள் தான் வந்து போட்டு நம்ம மீன் போடக்கூடாது. இவ்வளோ திக்காக இருக்கிற குழம்பு அப்புறம் தண்ணியாகிடும். குழம்பு இவ்வளோ திக்காக இருக்கு. இதுலேயே வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் போட்டுடலாம். என்னதுன்னா பூச்சியாவா? மீன் க்ளீன் பண்ணி எடுத்தவங்க ஸ்டீவானி இப்போ பார்த்து எழுந்துட்டாங்க. இல்லைன்னா அவங்க தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க மீனை. இல்லைனா போட்டுடலாமா? நீ போடுறியா? இந்த நீ போடு. வானாவா. அந்த குழம்பு கொதிக்கிறப்ப அந்த மீன் போடுறது எப்படி மேல வத்து பாருங்க. அப்படியே தலை இது மீன் ஃபுல்லா போட்டாச்சு. அதுக்குள்ள தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. குழம்பு எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. மீன் போட்டோன்னே குழம்பு தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. மீன் போட்டாச்சு, குழம்பு எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. திக்காக இருந்த குழம்பு தண்ணி ஆயிடுச்சு. மீன் நல்லா வேகட்டும். நம்மளுக்கு வெந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நண்டு ஒண்டி தான் செய்யணும். ஸ்டீவன் ஏந்துட்டாங்க, அதுக்குள்ள அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்டு செய்ய வேண்டியது. என்னன்னா ஆப்பிள் அது பாருபா, அப்படி சாப்பிடணுமா? நானா ஸ்ட்ராபெரியும் ஆப்பிளும் போட்டு வச்சுன்னு பாப்பா பண்ணா ஆப்பிள் ஆப்பிள். அது ஒன்னு ஸ்ட்ராபெரி ஒன்னு ஆப்பிள். நானா ஸ்ட்ராபெரி ஒன்னு ஆப்பிள். கேளு கேளு கேளு. அது என்னது? நானா இப்படி சொல்லுவல. என்னது என்னது? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குதுங்க பாருங்க. மீன் தலை பாருங்க. மீன் தலை பாருனா. மீன் தலை இது. மீன் தலை மீன் நல்லா மீன் வெந்துருச்சுங்க. இது வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்ன இதோ எடுக்கிறேன் நானா. மீனை நல்லா வெந்துருச்சு. மோத்திச்சிச்சா ஸ்டீவானி என்ன பாசை பேசுறா அந்த பாசை தாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம. அதாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சூட்லேயே அப்படியே நமக்கு வந்து கொத்தமல்லி வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நண்டு செய்யணும். குட்டிட்ட பார்த்தாரா? ஆமா. நீ செய்யல? செய்யலையா? சரியா? என்ன வாய்க்கு வந்து சொல்லு. என்னது? என்ன வாய முடிவு செய்யுங்களா? சரி. இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட வேண்டியதுதான். நீங்க கிளீன் பண்ணி அப்படியே வச்சு டாக்டர் ஆயிட்டாங்க. இப்போ டாக்டர் ஆயிட்டாங்க. சியா செய்யறாளா? நீ செய்ய போறியா? நீ செய்வா புரியா? ஒரு 5 நிமிஷம் மிளகாத்தூள் அப்படியே
அந்த எண்ணெயிலே வதங்கிச்சு. ஆமா, அப்பதான் அந்த மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் வாசனை வராத இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இங்கே வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க, எப்படி பத்துன்னு இருக்குது மீன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நண்டு போடுறோம். நல்லா எண்ணெய் நல்லா திரும்பி வந்திருக்கு பாருங்க மசாலாவில். ஏரி நண்டு கைனி நண்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் தண்ணி வரமா நான் தெரியல. மறக்காம அது யாருன்னா செய்கிறவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இது பாருங்க கடல் நண்டா இருக்கும். தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியே ஊற்றல, அப்படியே இந்த தண்ணியிலேயே தான் வேகுது. நண்டுலேயே ஆனால் நிறைய நண்டு இருக்கு கடல்லையே. இப்படி எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வெந்துட்டு இருக்கு. நண்டு ரெடி, நல்லா சுக்காவா இருக்குது. நானா நண்டு வறுவல் முடிஞ்சிச்சு. நானா நண்டு வறுவல் ரெடி. நானா சாப்பிட வேண்டியதான். வாங்க நண்டு வறுவல் சாப்பிடலாம். என்னடி பண்ற? சாப்பாடு போடுறேன். வாழையில சாப்பாடு, வாழையில போட்டு நண்டு மீன் குழம்பு பிசைஞ்சு ஒரு வாய் அடிச்சு. சாப்பிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நண்டு. பூவா வாஸ்தியா நீங்க ஃபர்ஸ்ட் நண்டு சாப்பிடறல. ஃபர்ஸ்ட் நண்டு. அந்த ஜூஸியா இருக்குது வலி. சூப்பரா இருக்குது. நீ அது பாதி கட் பண்ணல, ஆனா அது மசாலா நல்லா இறங்கும். இருந்தாலும் தனித்தனியா பிஞ்சு வந்துடும். இது ஃப்ரெஷ்ஷான நண்டுன்றதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. பழைய நண்டா இருந்துச்சுன்னா பிச்சு வந்துன்னு இருக்கும். அது உள்ள இருக்கிற ஃப்ளேவர்லாம் அப்படியே உள்ள போகுது. சாஃப்டா அப்படியே செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட். இப்போ வந்து மீன் குழம்பு. மீன் குழம்பு மட்டும் நான் சாப்பிட்டா அது நல்லா இருக்காது. லலிதா கையில் பிசைஞ்சு அப்படியே ஒரு வாய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரிவா? பூவாவா? ஸ்ரீவாணிக்கு ஒரு வாய் சாப்பிட்டு தான் எனக்கு. நான் உங்களுக்கு பூவாவா? சரி. கோவமா? சியா பூவா தான் நான். பாருங்க அவர் சொல்றது அப்படி காட்டு. சியா பூவா எப்படி இருக்கு? காரம். அவ ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணுவா. காரம் இல்ல, ஃபர்ஸ்ட் அவ அப்படிதான் பண்ணுவா. இப்ப அவங்க அப்பா கூட்டணுமா. அவ மீன் எல்லாம் தனியா குத்தா சாப்பிட மாட்டாங்க. வேக்கன்றா. நான் என்ன பண்றது, லைட்டா சும்மா நம்மளுக்கு மிளகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், அப்படியே சாப்பாட்டுல நடுவுல வச்சு ஊட்டி விட்டுருவேன். அது சாப்பிடறப்ப அவளுக்கு தெரிஞ்சிட போலகுது. என்ன பாப்பா ஒன்னும் தாங்க நீ சாப்பிடுவா. தனியாலாம் பாப்பாவுக்கு தெரியும் கொடுத்ததே இல்லை. தனியா அவன் சாப்பிட்டுதான் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டே எதுவுமா மடவை மீன் குழம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நண்டு வறுவல். மீன் நீ தலைவாழ இலை போட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு? சியா பூ எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது.
பூவாவா எப்படி இருக்கு? மீன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? ஓகே. வடக மீனா வடக மீனா? வடகம் மீன். வாங்கிக்கோ. நம்ம ஸ்ரீவாணிக்கெல்லாம் ஸ்பெஷலா எதுவும் செய்யறது இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டுறோம். ஏன்னா அப்போதான் வந்து ஜென்ரேஷன் மாற மாற வந்து குழந்தைங்க சில குழந்தைங்கள வந்து நான் இப்பவும் பாக்குறேங்க. ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு டிஃப்ரெண்ட்ல கேட்டேன் என்ன சாப்பிட்றேன்னா, இல்லப்பா என் பொண்ணு வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டா, சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்றா, மட்டன் சாப்பிட மாட்டேன்றா, ரத்த பொரியல் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டா அதோட டேஸ்ட் தெரிஞ்சிடும். திடீர்னு ஊட்டினாங்கன்னா அதோட டேஸ்ட் தெரியாது. வெள்ளை பூவாதான் இந்த பூவாதான் இந்த நீ சாப்பிட்டு பாரு, வாங்க துப்பிடு. சரி விட்டு வெள்ளை பூ போதுமா நானா உனக்கு? மறக்காம வந்து நீங்களா வந்து குழந்தைங்களுக்கு இப்ப இருந்து சின்ன வயசுல ஊட்டி பழகுங்க. அப்பதான் வந்து நண்டு எப்படி இருக்குல்லத்தா? ஃபர்ஸ்ட் வந்து நண்டு காலு. ஃபர்ஸ்ட் நண்டு கால். நான் நண்டு கால்லாம் சாப்பிடல, எப்ப உடனே அச்சு வயிற்றுதான் கீச்சிட்டேன். நண்டா நான் சாப்பிடணுமா? தண்ணியா? அத நானா அத நண்டு நம்மளுக்கே பிறந்து அது உனக்கு சென்னையில பிறந்து வந்துக்குதுப்பா, எனக்கு நீ வந்ததுதான் பிறந்து வந்துக்குது. ஏன்னா இப்பதான் சாப்பிட்றேனே நான் நண்டு. அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அம்மாவுக்கு செய்ய தெரியாது. அதனால வந்து நண்டெல்லாம் இந்த ஒரு 6 வருஷமா தான் சாப்பிட்றோம். என்னப்பா? கரெக்ட். அப்பெல்லாம் வந்து நாட்டு நண்டு சாப்பிடுவேன். நாட்டு நண்டு வந்து இச்சி ரசம் அதெல்லாம் சாப்பிடுவோம். அது கூட அந்த காலு கூட பெருசா இருக்கு, அது சாப்பிடுவோம். அதுதான். ஆனா வந்து ரேர், எப்பயாச்சும் அந்த உடம்பு கிடைக்காது, அதுதான் உடம்பு அந்த மாதிரிதான் எடுத்துன்னு வருவாங்க. ஒரு நாள் சாப்பிடுவோம். இப்ப வாரத்துல ஒரு நாள் வந்து லலிதன் செய்ய தெரிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே செஞ்சு சாப்பிடுறோம். அந்த கடமா தான், அது நான் என்னன்னே தெரியாது. அது வந்து இந்த நண்டு வாங்கி செஞ்சது இல்ல, கடல் நண்டு ஏரி நண்டு வருதுனால அப்பெல்லாம் தெரியாதுப்பா, செய்ய தெரியாது எங்களுக்கு தெரியாது. அதனால சரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் செம்ம ஜாலிங்க. இது உனக்கு எனக்கு அந்த நண்டை எப்படி எடுப்பான்னு மட்டும் பாருங்க. அசால்ட்டா எடுப்பா அப்படியே. இருக்குது. அடி பாருங்களா. என்னது அம்மா என்ன பண்ணுது? எது? நான் நண்டு சாப்பிட்டு நிறுத்த மாட்டேன். யாருன்னா கச்சி நண்டோட சதை மாதிரி குத்தாங்கன்னா சாப்பிட்டுனே இருக்கலாம். நம்மளே கச்சி சாப்பிட்டுன்னு வச்சு வாயெல்லாம் கீச்சிக்குதுங்க. வந்து இன்னைக்கு செம்ம டேஸ்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து வரோம். ஓகே, பாய் சொல்லுங்க. பாய்.